உபவாசம் இருப்பவர் ஒரு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். ரகசியமாக நான் பார்க்கும் என் தந்தை எனக்கு என்ன தருவார்? அவர் பலன் அளிப்பார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உபவாசம் இருப்பது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உனக்காக, உன் குடும்பத்திற்காக, நலனுக்காக, சங்க காவலருக்காக, விசுவாசிகளுக்காக ஜெப விஷயங்களில் சேர்த்து கொண்டால் மிகவும் நல்லது. உபவாசம் மிகவும் நல்லது. சில மிகவும் சிக்கலான பிரச்சனைகள் தீர்வு உபவாச ஜெபத்தால் கிடைக்கும். மார்க் 9:29 உள்ளது. இது ஜெபமும் உபவாசமும் மூலமே தவிர வேறு ஏதாலும் இப்படிப்பட்டது விலகாது. ஏதேனும் பிரச்சனை இருந்தால் 4வரிடம் சொல்லிக்கொண்டால் பிரச்சனை தீரும் என்று நீ நினைக்கலாம். அது ஒரு தவறான நம்பிக்கை. உனக்கு தேவனுடன் நல்ல உறவு இருந்தால், உபவாசம் இருந்து நீ ஒப்புக்கொள்ள வேண்டிய பாவங்கள் அல்லது தவறுகளை ஆண்டவரிடம் மன்னிப்பு பெற்று நேரடி உறவு வைத்திருப்பது முக்கியம். அரசு இருக்கிறதல்லவா, நீங்கள் இரக்கம் பெற்று தேவையான நேரத்தில் உதவிக்காக கிருபையை பெறும் வகையில் தைரியமாக கிருபை ஆசனத்திற்கு செல்லுங்கள். அவரது பெயரே கிருபை ஆசனம் என்பதால் அங்கே உனக்கு கிருபை கிடைக்கும், உனக்கு மன்னிப்பு கிடைக்கும், உனக்கு அன்பு கிடைக்கும், உனக்கு தைரியம் கிடைக்கும், உனக்கு பரிசுத்த ஆவியின் சக்தி கிடைக்கும். பிரச்சனைகள் அப்படியே விலகும்.